இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடிவரவு சட்டங்கள் காரணமாக கணவனை இழந்த இலங்கை பெண் அவரின் பிள்ளைகளுடன் நாடு கடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிரித்தானிய தேசிய சுகாதார சபையில் பணியாற்றுவதற்காக பிரித்தானியாவுக்கு சென்ற தமிழ் மருத்துவரின் விதவை மனைவி கணவரின் மரணத்துக்கு பின்னர் நாட்டில் தங்குவதற்காக விடுத்த கோரிக்கையை உள்துறை அமைச்சகம் 2 முறை நிராகரித்துள்ளது. கென்ட் நகரை சேர்ந்த மருத்துவ நிபுணரான வைத்தியர் வாசிகரன் லக்ஸ் ராஜகோபால் தனது குடும்பத்திற்கான எதிர்காலத்தை தேடி 2022 தனது மனைவி பிரபோத்யா விஜயதுங்க மற்றும் அவர்களது 2 குழந்தைகளோடு பிரித்தானியாவுக்கு வந்துள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இந்த குடும்பம் அங்கு அனுபவித்த கட்டுப்பாடுகள் மற்றும் பாகுபாடுகளிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கும் நம்பிக்கையில் இங்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட வைத்தியர் ராஜகோபால் 2024 மரணமடைந்த நிலையில் அவர்களது திட்டங்கள் பாதியிலேயே முடிந்து போயின. அவரது மரணத்தின் பின்னர் திருமதி விஜயதுங்கவும் அவரது 2 இளம் மகன்களும் பிரித்தானியாவில் தங்குவதற்கான தங்கள் உரிமையை பெறுவதற்கு தொடர்ச்சியான போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளனர். தனது கணவரின் விசா மூலம் அவரை சார்ந்தவர்களாக வந்த அவர் கருணை அடிப்படையில் தங்குவதற்கான அனுமதியை கோரி உள்துறை அமைச்சகத்திடம் 2 முறை விண்ணப்பித்துள்ளார். 2 விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டன. அவரது முதல் விண்ணப்பம் கடந்த மார்ச் மாதம் நிராகரிக்கப்பட்டது. 2 மாதங்களுக்கு பிறகு 2வது நிராகரிப்பும் தொடர்ந்துள்ளது. டிசம்பர் மாதம் ஒரு நீதிபதி நீதித்துறை மறு ஆய்வுக்கு அனுமதி வழங்கிய போதிலும் உள்துறை அமைச்சகம் தனது முடிவை திரும்ப பெற்று மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்தது. பின்னர் மேல்முறையீடு செய்யும் உரிமையை வழங்கிய அதே வேளையில் மீண்டும் விண்ணப்பத்தை நிராகரித்தது. இந்த முடிவு அந்த குடும்பத்தை நீண்ட காலத்திற்கு குடிவரவு அந்தஸ்து இல்லாமல் விட்டுவிட்டது. இது திருமதி விஜயதுங்கவின் வேலை செய்வதற்கும் தன் பிள்ளைகளை ஆதரிப்பதற்கும் உள்ள திறனை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. ஒரு கட்டத்தில் அவரது விண்ணப்பத்தில் எந்த தகுதியும் இல்லை என்று உள்துறை அமைச்சகம் கூறியது. மேல்முறையீட்டு செயல்பாட்டின் போது அடிப்படை உரிமைகளை கூட பெறுவதை தடுத்தது. தற்போது இந்த வழக்கில் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் தலையிட்டுள்ளது. அது உள்துறை அமைச்சகத்தை தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் திருமதி விஜயதுங்கவை பொறுத்தவரை பிரித்தானியாவில் தங்கியிருக்கும் முடிவு என்பது ஸ்திரத்தன்மை பற்றியது மட்டுமல்ல, அது தன் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் இலங்கைக்கு திரும்பும்படி கட்டாயப்படுத்தப்பட்டால் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய யதார்த்தங்கள் பற்றியதுமாகும். என் கணவர் ஒரு தமிழ் இந்து, நான் ஒரு சிங்கள பௌத்த பெண் என்று அவர் கூறினார். இலங்கையில் எங்களுக்கு போர் இல்லை, ஆனால் பாகுபாடும் இனவெறியும் இன்னும் இருக்கின்றன. அவர்களின் பெற்றோரின் கலப்பு திருமணத்தால் ஏற்படும் எந்த தடைகளோ அல்லது களங்கமோ இன்றி அவர்கள் வளர முடியும் என்றும் நாங்கள் நினைத்ததால் பிரித்தானியாவை தேர்ந்தெடுத்தோம். ஓராண்டுக்கு மேலாக அந்த குடும்பம் ஒரு சட்ட போராட்டத்தை சமாளித்துக் கொண்டே துயரத்தையும் தாங்கிக் கொண்டு நிச்சயமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் நான் துன்பப்படுகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். நான் மன அழுத்தத்திற்காக மருந்து எடுத்துக் கொள்கின்றேன். என் தோள்பட்டைகளில் உள்ள இறுக்கத்திற்காக ஒரு பிசியோதெரபிஸ்டை பார்க்க வேண்டியுள்ளது. மேலும் நான் இன்னும் துக்க ஆலோசனையையும் பெற்று வருகின்றேன். நாங்கள் அகதிகள் அல்ல, நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. நான் என் கணவரை இழந்தேன். இப்போது இந்த சூழ்நிலைகளை தான் நாங்கள் எதிர்கொள்கின்றோம். உள்துறை அமைச்சகம் ஏன் எங்களை இப்படி நடத்துகின்றது என்று எனக்கு தெரியவில்லை என அவர் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார்.